لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم أو كما قال عليه الصلاة والسلام பெரும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஷேக் நாயகம் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரபியுனில் ஆஹிர் மாதம் எங்கள் கல்வியில் நிறைந்த உத்குனா வ மௌசுனா மௌது ஸகலைன் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய மனாபிபுகளை ஓதக்கூடிய மாதமாக இந்த ரபியுனில் ஆஹிர் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ ஷஆயிரில்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் பால் அறிவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சின்னங்கள், அவருடைய ஏகத்துவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய சின்னங்களை கண்ணியப்படுத்துவதென்பது ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளத்தினுடைய தக்வா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். ஷஆயிரில்லாஹ் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்து அறிவிக்கக்கூடிய அடையாளங்கள் என்னவென்று சொன்னால் ஏராளம் இருக்கிறது. மஸ்ஜிதுகள் ஷஆயிரில்லாஹ், கஅபத்துல்லாஹ் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா ஷஆயிரில்லாஹ், அரஃபா மைதானம் ஷஆயிரில்லாஹ், இதே போன்று எத்தனையோ இடங்கள் அல்லாஹ்வுடைய ஷஆயிரில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய, எடுத்து காட்டக்கூடிய சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு போதிக்க வந்த நபிமார்கள் ஷஆயிரில்லாஹ், அதே போன்று அந்த நபிமார்களுடைய வாரிசுகளாகிய இறைநேசர்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், அவர்களும் ஷஆயிரில்லாஹ். எனவே நபிமார்களை, அவுலியாக்களை, இறைநேசர்களை அவர்களை கண்ணியப்படுத்துவதென்பதை அது உள்ளத்தினுடைய தக்வா என்பதை நாம் முதலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய ஷஆயிரில்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய சின்னங்களில் மிக மேலானது இன்சான காமில், மனிதர்களிலே ஒரு உன்னத நிலையை அடைந்த காமிலான இன்சான் என்று சொல்லக்கூடியவர்கள், இன்சான காமில் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ணத்தை அடைந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய ஷஆயிரில்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இறை சின்னங்களிலே மிகவும் உன்னதமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அல்லாஹ் தஆலாவுடைய உதாரணத்துக்கு நாங்கள் கஅபத்துல்லாஹை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கஅபத்துல்லாஹ் என்பது ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஹீதின்பால் நினைவூட்டக்கூடிய ஒரு சின்னமாக கஅபத்துல்லாஹ் இருக்கிறது.
அதே போன்று இவ்வுலகத்திலே இறை தூதருக்கெல்லாம் செய்யதாக தோன்றிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஷாயிரில்லாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டும் ஷாயிரில்லா தான். காபத்துல்லாவும் ஷாயிரில்லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷாயிரில்லா தான். ஆனால் இந்த இரண்டிலும் எது சிறந்தது என்றால் காபத்துல்லாவை காண நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த சின்னம் இருக்கிறதே, ஷாயிரில்லா இருக்கிறதே, அதுதான் மிகவும் உன்னதமானது, மிகவும் சிறந்தது. எனவே அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாயிப ரசூல் என்று சொல்லப்படக்கூடிய இறை நேசர்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள் அவர்கள் இன்சான காமிலாக இருப்பதின் காரணத்தினால் அவர்களும் உன்னதமான சின்னங்களாக ஷாயிரில்லாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வலிமார்களை, நாதாக்களை நாம் ஞாபகம் செய்வதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் நான் அல்லாஹ்வுடைய ஷாயிரில்லா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை எடுத்து எம்பக்கூடிய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அப்படி கண்ணியப்படுத்துவது என்பது அது உள்ளத்தின் தக்வா என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே குத்துபுனா கௌசுனா, கௌசுல் ஆலம், குத்துபுர் ரப்பானி, கௌசுஸ் சமதானி, கௌசு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களுடைய மகத்துவங்களை சொல்வதும் அது உள்ளத்தினுடைய தக்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர்கள் இன்சான காமிலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய மாபெரும் குத்துபை பற்றி பேசுவதும் அவர்களுடைய புகழ்களை சொல்வதும் என்பது அது உள்ளத்தினுடைய தக்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் மறைந்தவர்களில், உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு, அப்படி மறைந்தவர்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகான விடயங்களை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். நம்மை விட்டு மறைந்த நல்லடியார்கள், நாதாக்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த சேவைகளை, அவர்கள் போதித்த இறை ஞானங்களை, அவர்களுடைய நற்குணங்களை, அவர்களை பற்றி பேசுவதென்பது, அவர்களுடைய வாழ்க்கையின் அழகான விடயங்களை பேசுவதென்பது அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அனுமதித்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குத்துபு நாயகத்தை பற்றி பேசுவதும் அதே போன்று ஏழைய வழிபாடுகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு விடயங்களிலே, இந்த ஆயத்தின் அடிப்படையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் அது அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கௌசு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாளைய கியாமத் நாளையிலே அவர்களுடைய நேசத்திலே நாங்கள் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், நீங்கள் யாரை உலகத்திலே நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் நீங்கள் கியாமத்திலே இருப்பீர்கள். யார் யாரை நேசிக்கிறாரோ அவருடன் கியாமத்திலே இருப்பார். நாங்கள் கௌசு நாயகத்தை நேசிக்கின்றோம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கின்றோம். எனவே அவர்களுடன் கியாமத்திலே நாங்கள் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம், கௌசு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகத்துவங்களை, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காண்பித்த கராமாத்துகளை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பேசி முடிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் எவ்வாறு ராவிகள் மூலமாக தொடர்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, இதே போன்று கௌசு நாயகத்தினுடைய கராமாத்துகள்
அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் சம்பவங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பஹ்ஜத்துல் அஸ்ரார் போன்ற கிரந்தங்களிலே கௌசுநாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் இந்த உலகத்திலே காண்பித்த கராமாத்துகள் அனைத்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் எவ்வாறு ராவிகள் மூலமாக தொடர்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கௌசுநாயகத்தினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். கௌசுநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்தாத் நகரை பக்தாதுக்கு அவர்கள் வந்து அந்த எல்லையை அவர்கள் தாண்டி கொள்வதற்கு முன்பதாக பக்தாதினுடைய பார்டர்லே எல்லையிலே இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே பக்தாத் நகரம் ஞானிகள் நிறைந்த ஒரு நகரமாக, நிறைய அதாவது உலமாக்கள் ஷரியத்தினுடைய இல்மிலும் சரி, இறை ஞானங்களிலும் சரி, ஞானிகள் நிறைந்த ஒரு நகராக அந்த பக்தாத் நகரம் காணப்பட்டது. அத்தகைய பக்தாதுக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த பக்தாதுடைய நகரத்துக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டு அவர்கள் தூது அனுப்புகிறார்கள். தூது அனுப்பிய நேரத்திலே பதில் வருகிறது. ஒரு கோப்பை, ஒரு பாத்திரத்திலே நிரம்ப தண்ணீரை ஊற்றி அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பதில். இதனுடைய விளக்கம் என்ன? பக்தாதிலே நிறைய கற்றவர்கள், ஞானிகள், பாண்டித்யம் பெற்றவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்திலே கொடுக்கப்பட்டது. பாத்திரம் நிரம்ப இருக்கு, தண்ணீர் நிறைஞ்சிருக்கு. அதனால வெளியில இருந்து எங்களுக்கு யாரும் தேவைப்படாது என்ற ஒரு கருத்து. அப்ப கௌசுநாயகம் என்ன செய்கிறார்கள்? அந்த தண்ணீர் கோப்பையிலே ஒரு ரோஜா பூவை வைத்து அனுப்புகிறார்கள். அந்த தண்ணீர் கோப்பையிலே ஒரு ரோஜா பூவை வைத்து அனுப்புகிறார்கள். பதில் சொல்கிறார்கள். அந்த கோப்பை கொண்டு போகப்படுகிறது. அதை பார்த்தவுடன் உடனே அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு பக்தாத் நகருக்கு வரும்படி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. முத்துமுலத்தா கௌசுநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் பக்தாத் நகரத்துக்கு சென்று பக்தாதிலே அரபி பாஷையிலே பாண்டித்யம் பெற்றவர்கள் நிறைந்திருக்கிறார்களே, இந்த அரபிகளோடு நான் எப்படி பேசுவது? கௌசுநாயகம் அவர்கள் அரபி அல்ல, அவர்கள் அஜமி. பாரசீகத்தின் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் அஜமியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அஜமியாகிய நான் இவ்வாறு பாஷையிலே பாண்டித்யம் பெற்ற மக்களுக்கு மத்தியிலே நான் எவ்வாறு பேசுவது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் லுஹருடைய நேரம், அந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் தரிசிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் மக்கள் மத்தியிலே நீங்கள் பேச ஆரம்பிங்க. அப்பொழுது கௌசுநாயகம் சொல்கிறார்கள், எனது பாட்டனாரே, நான் எவ்வாறு அரபியிலே பாண்டித்யம் பெற்ற இந்த மக்களுக்கு மத்தியிலே நான் எவ்வாறு பேசுவது? நான் அஜமியாக இருக்கிறேன். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய வாயை நீங்கள் திறங்க என்று சொன்னார்கள். வாயை திறந்தார்கள். 7 முறை வாயிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது. நீண்ட சம்பவம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன். திரும்பவும் அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தரிசிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க பேச ஆரம்பிங்க, நான் எவ்வாறு பேசுவேன், எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உங்களுடைய வாயை திறங்க. 6 முறை உமிழ்ந்தார்கள். கேட்கிறார்கள், எனது பாட்டனார் 7 முறை உமிழ்ந்தார்கள், நீங்கள் 6 முறை ஏன் உமிழ்கிறீர்கள்?
அப்பொழுது சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 முறை உமிழ்ந்தார்கள், நான் 6 முறை உமிழ்ந்தேன். அவர்களுக்கு அதவாக ரசூலுல்லாஹ்வுக்கு மேல நாம போகக்கூடாது, அதனால் அதவை பேணி நான் 6 முறை உமிழ்கிறேன். அதற்கு பிறகு கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பேச ஆரம்பித்தார்கள். பக்தாத் நகரத்திலே ஒரு முறை 100 ஃபுகஹாக்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்ட கலையிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள், இஸ்லாமிய சட்ட கலையிலே நிபுணத்துவம் பெற்ற மகாரத்து பெற்ற 100 ஃபுகஹாக்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்தார்கள். 100 பேரும் கௌஸ் நாயகத்தினிட்ட போவோம். அவங்கள டெஸ்ட் பண்றாங்க, குத்துபுநாயகத்தை டெஸ்ட் பண்ண பார்க்கலாம். 100 பேரும் அவங்களிடத்துல போயிட்டு 100 பேரும் 100 விதமான கேள்வி கேட்கணும். ஒருத்தர் கேட்கிற கேள்வியால இன்னொருத்தர் கேட்கணும். 100 பேரும் 100 விதமான கலையில 100 விதமான கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப எல்லாரும் நினைச்சுட்டு போறோம். கௌஸ் நாயகத்தினுடைய அந்த மஜ்லிஸிலே போய் அமர்ந்திருக்கக்கூடிய காலத்திலே கௌஸ் நாயகம் மஜ்லிஸுக்கு வருகிறார்கள். வந்தவுடனே குத்துபு நாயகம் என்ன செய்கிறார்கள், தலையை குனித்து கொஞ்ச நேரம் அப்படியே நிஷ்டையிலே ஆகிறார், முராக்கபாவில் இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படி தலையை குனிச்சு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒரு வகையான ஒளி வெளியாகும். அப்படியே அந்த ஒளி வெளியானது. ஆனால் அந்த ஒளியை அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவர்கள் தான் அந்த ஒளியை கண்டு கொண்டார்கள், வேற யாரும் காண இல்லை. ஒரு சிலர்கள் தான் அதை கண்டார்கள். அந்த மஜ்லிஸில் அந்த ஒளி வெளியாகி இப்ப 100 ஃபுகஹாக்கள் வந்தாங்க இல்லையா, அந்த 100 ஃபுகஹாக்களுடைய உள்ளத்திலையும் அவங்களுடைய ஆடையை கிழிச்சு கொண்டு உள்ள போச்சு. அப்படி உள்ள போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 100 பேரும் பெரும் சத்தத்தோடு அப்படியே போய் குத்துபு நாயகத்தினுடைய காலில் விழுதுனார். அந்த காட்சியை கண்ட அந்த மஜ்லிஸிலே இருந்த அனைவர்களும் அப்படியே ஒரு சத்தம் வச்சாங்க. ஆச்சரியத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் வந்துச்சு. இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், நான் நினைத்தேன் இந்த சத்தத்தினால் பக்தாத் நகரமே துளும்பி போயிருக்குமோ என்று நான் நினைத்தேன். அந்த மாதிரியான ஒரு சத்தம். இந்த 100 பேரும் கௌஸ் நாயகத்தினுடைய காலிலே போய் விழுந்தவுடன் குத்துபு நாயகம் என்ன செய்தார்கள், ஒவ்வொருத்தரையா பிடிச்சு இழுத்து தன்னுடைய உள்ள நெஞ்சோடு சேர்த்தார். சேர்த்து விட்டுட்டு சொன்னாங்களாம், நீ இன்ன கேள்வி கேட்க வந்தாய், உன்னுடைய கேள்விக்கு இதுதான் பதில். 2வது நபரை எடுத்தாங்க, தன்னுடைய நெஞ்சோட சேர்த்தாங்க, நீ இன்ன கேள்விதான் கேட்க வந்தாய், அதற்கு பதில் இன்னதுதான். இப்படி 100 பேரையும் இழுத்து 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 தன்னுடைய நெஞ்சோட சேர்த்து நீ இன்ன கேள்விதான் கேட்க வந்தாய், அதுக்கு பதில் இதுதான் என்பதாக 100 பேருக்கு பதிலை சொன்னார்கள். கேள்வியை சொல்லி பதிலை சொன்னார்கள். அப்ப கௌஸ் நாயகத்தினுடைய அந்தஸ்து, அவர்களுடைய ஆத்மீகம் எப்பேற்பட்ட ஆத்மீகமாக இருக்கும். அவங்கள டெஸ்ட் பண்ணலாமா நாம? இன்றைக்கு சில பேர் முஹீதீன் யாரு, இன்றைக்கு சில பேர் முஹீதீன் யாரு, அவங்க யார் நாம சொல்லக்கூடாது. கௌசுபில்லா, கௌஸ் நாயகத்தினுடைய பேரை சொல்வதும் நாம எங்களுடைய வாயை பன்னீரால கழுவிட்டு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட மகானாக குத்துபு நாயகம் இருந்து கொண்டிருக்கிறார். குத்துபு நாயகத்தினுடைய குத்துபியத் என்பது அவங்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, காலத்துக்கு காலம் குத்துபுமார்கள் வருவாங்க. ஒரு ஜமான் குத்துபு வருவாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு குத்துபு வருவாங்க போவாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு குத்துபு வருவாங்க. ஆனால் குத்துபு நாயகத்தினுடைய கௌஸ் நாயகத்தினுடைய குத்துபியத் என்பது குத்துபியத்துல் குப்ரா. அவங்களுடைய காலத்தில் மட்டும் அவங்க குத்துபல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க குத்துபு தான். இன்றைக்கும் அவங்க குத்துபு தான், அவங்களோட காலத்திலேயும் அவங்க குத்துபு தான், இன்றைக்கும் குத்துபு தான், கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க குத்துபு தான். இதுல சில பேர் சொல்றது குத்துபு நாயகம் அவங்களோட காலத்துல மட்டும்தான் அவங்க குத்துபு அப்படின்னு சில பேர் சொல்றது. சில பேர் யாரு சுன்னத்துல் ஜமாத்திலே சில கூட்டம் சொல்றது. இப்ப எல்லாம் பாதுகாக்கணும். குத்துபு நாயகத்தினுடைய குத்துபியத் என்பது அது குத்துபியத்துல் குப்ரா. அவர்களுடைய
கியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் தான் குத்துபு. கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய வழிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விலாயத் என்பது கௌஸ் நாயகத்தினுடைய அனுமதியின்றி கொடுக்கப்படுவதில்லை. எந்த ஒரு மனிதனும் விலாயத்தை அடைவதாக இருந்தால் கௌஸ் நாயகத்தை நிராகரித்து போன்று யாரும் அங்க விலாயத்தை அடைகிறார். ஏன்? அவங்க கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் குத்து. இப்பேற்பட்ட மகாமை உடையவர்கள் தான் குத்துபு நாயகம் கௌதுலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய அஹ்லாக்கை பற்றி, அவர்களுடைய குலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது கான ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸரீஉத் தம்இ ஷதீதுல் ஹஷ்யதி, மிக இரையச்சமுடையவராக இருந்தார்கள். கேட்கவா வேணும்? குத்துபு நாயகத்தினுடைய இரையச்சத்தை பற்றி நாம அளந்து பார்க்க முடியுமா? நாம பேச முடியுமா? ஒரு பேச்சுக்கு அவங்கள பத்தி பரக்கத்துக்கு பேசணுமேன்றதுக்காக பேசுறமே தவிர இது பேச்சல்ல. நாம பேசுற பேச்சு குத்துபு நாயகத்தை பத்தி பேசுற பேச்சல்ல. எங்களுடைய வார்த்தைகளால குத்துபு நாயகத்தை பத்தி பேச இயலாது. ஏன்? அதுக்கு தகுதி இல்லைடா. எங்களுடைய பேச்சு தகுதி இல்லை என்றாலும் அவர்களுடைய பரக்கத், அவர்களுடைய ஃபைல் பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி பேசுறது. அப்ப குத்துபு நாயகத்தினுடைய ஹஷ்யத், இரையச்சம் என்பது மிக கடினமாக இருந்தது. கடினமான இரையச்சம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த இரையச்சத்தினால் அவர்களுடைய கண்களிலே இருந்து மிக கடினமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும். இரையச்சத்தால் வடியக்கூடிய கண்ணீர். கசீருல் ஹைபத்தி, அதே நேரத்திலே மக்கள் அவர்களை பார்த்தால் அச்சப்படுவார்கள். கௌஸ் நாயகத்தை பார்த்தால் அச்சப்படுவார்கள். ஒரு பயம் வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சனுல்கி ஃபீ குலூபிஹிம் ருஅப். உண்மையான மூமினாக இருந்தால், உண்மையான மூமினாக இருந்தால், ஈமான் காமிலாக இருந்தால், அந்த உண்மையான மூமினை பார்க்கும் போது காஃபிருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா பயப்படுவான். அல்லாஹ் தஆலா பயப்படுவான். ஏன்? உண்மையான மூமினாக இருந்தா. உண்மையான மூமினாக இல்லை, அவனை பார்த்து இவன் பயப்படுவான். இன்னைக்கு அதுதான் உலகத்தில் நடக்குது. அதுதான் உலகத்தில் நடக்குது. பெருசா பேசலாம், நாம குர்ஆனை பின்பற்றோம், சுன்னாவை பின்பற்றோம், அதை பின்பற்றோம், இதை பின்பற்றோம், நாம தான் குர்ஆனை பின்பற்றோம், நாம தான் சுன்னாவை பின்பற்றோம், இதெல்லாம் பெருசா பேசலாம். குர்ஆன் சுன்னா, குர்ஆன் ஹதீஸ் நாம தான் பின்பற்றோம். இப்படி எல்லாம் பேசக்கூடியவன் அமெரிக்கக்காரன் துப்பாக்கிக்கு பயந்து ஓடுறான். அப்ப எங்க ஓட ஈமான்? அல்லாஹ் தஆலா சொல்றானே, சனுல்கி ஃபீ குலூபிஹிம் ருஅப். நீ உண்மையான மூமினாக இருந்தா காஃபிருடைய உள்ளத்துல நாம பயத்தை போடுவோம். அப்ப கௌஸ் நாயகத்தை பார்ப்பவர்களுக்கு கூட ஒரு அச்சம் உண்டாகும், ஒரு மரியாதை உண்டாகும். அது மட்டுமல்ல, முஜாபு துஆ, துஆ கபூல் செய்யப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இருந்தார்கள் அல்ல, இருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட துஆ கபூல் செய்யப்படும். அவங்க கையேந்தினா உடனே துஆ கபூல். முஸ்தஜாபு துஆ, துஆ கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு மகானாக இந்த உலகத்திலே திகழ்ந்தார்கள் கௌஸ் நாயகம் அவர்கள். அது மட்டுமல்ல, கரீமுல் அஹ்லாக், அவர்கள் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே மிகவும் கண்ணியமானவர்களாக, ரொம்ப சங்கைக்குரிய சங்கையான குணங்களுடையவர்களாக இருந்தார் குத்துபு நாயகம். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? இப்பேற்பட்ட குணங்கள், இப்பேற்பட்ட மகத்துவம் எல்லாம் கௌஸ் நாயகத்திலே காணப்பட்டதே. இது எங்கிருந்து வந்துச்சு? தன்னுடைய பாட்டனாரிடத்திலே இருந்து வந்தது. தன்னுடைய பாட்டனாரிடத்திலே இருந்து வந்த ஃபைல் பரக்கத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இருந்து வந்ததுதான். பாட்டனாருடைய குணம் அங்கே பிரதிபலிக்குது. ரசூலுல்லாஹுடைய குணம் அங்கே பிரதிபலிக்குது. இதுதான் சுன்னா. சுன்னத்து ரசூலுல்லாஹுடைய சுன்னான்னு சொன்னா, இது வரைக்கும் தொப்புள் வரைக்கும் தாடியை வளைத்து விட்டு பெருசா போட்டுக்கொண்டு குப்பாயத்தை போட்டுக்கிட்டு போறதெல்லாம் சுன்னா. அது வெளிப்படையான சுன்னாப்பா. சுன்னத்து இல்லைன்னு சொல்லல, தாடி வைக்கிறது சுன்னத்து இல்லைன்னு சொல்லல, சுன்னத்து தான். அது வெளிப்படையான சுன்னா. ஆனா உண்மையான சுன்னா எது? ரசூலுல்லாஹுடைய சுன்னா. இதுதான் மகான்கள் இடத்துலதான் ரசூலுல்லாஹுடைய சுன்னான்னா என்னன்னு நாம பார்த்துக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்,
அம்ரைன் கிதாபுல்லாஹி வ இத்ரதி. உங்களிடத்தில் நான் 2 விஷயங்களை நான் விட்டு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன், என்னுடைய அஹ்லு பைத்துகள் பிச்சலங்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருது என்ன, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் கிதாபுல்லாஹி வ சுன்னதி. அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் என்னுடைய சுன்னத் என்னும் வழிமுறையும் உங்களுக்கு விட்டு சொல்றேன். இது 2 ஹதீஸ் தான். ஆனா இந்த 2 ஹதீஸ்லையும் கிதாபுல்லாஹி வ இத்ரதி என்பது சஹீஹான ஹதீஸ், ரொம்பவும் வலுவான ஹதீஸ், ஸ்ட்ராங்கான ஹதீஸ். ஆனா சுன்னத்துல் ஜமாத் ஆகிய நாம 2 ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம். இது சஹீஹான ஹதீஸ், கிதாபுல்லாஹி வ சுன்னதி, குர்ஆனையும் என்னுடைய சுன்னாவையும் விட்டு சொல்கிறேன். அதுவும் ஹதீஸ் தான், அது தைஃபான ஹதீஸ். அதை ஏற்றுக்கொள்வோம், 2 ஹதீஸாக ஏற்றுக்கொள்வோம். ஆக எங்களுடைய இமாம்கள் இந்த 2 ஹதீஸையும் சேர்த்து எங்களுக்கு என்ன கருத்து சொல்றாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை விட்டு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு மத்தியில. இந்த 2 ஹதீஸையும் சேர்த்து நாம பார்க்கும்போது, மேலோட்டமா பார்க்கும்போது என்ன, இதுல ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா, அதுல இப்படி சொன்னாங்களேன்னு வரும். ஒரு ஹதீஸ்ல குர்ஆனையும் என்னுடைய அஹ்லு பைத்துகளையும் உங்களுக்கு மத்தியில விட்டு சென்று இருக்கிறேன், நீங்க அதை பற்றி பிடித்துக் கொள்ளும் காலமெல்லாம் வழிகட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல என்னுடைய குர்ஆனையும் என்னுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் என்னுடைய சுன்னத் என்னும் வழிமுறை விட்டு சென்று இருக்கிறேன். என்னப்பா இது? ஒன்றுல குர்ஆனும் அஹ்லு பைத்துன்னு சொல்றாங்க, இன்னொன்றுல குர்ஆனும் என்னுடைய சுன்னான்னு சொல்றாங்க. மேலோட்டமா பார்த்தா ஒன்றுக்கு பின் முரணாக தெரியும், ஆனா முரண் இல்லை. அப்படி சொன்னதுல ஒரு விடயம் இருக்குது. இப்ப எங்களுடைய இமாம்கள் இந்த 2 ஹதீஸையும் சேர்த்து கருத்தெடுத்தாங்க. எப்படி? அப்ப ரசூலுல்லாஹ் 3 விஷயத்தை விட்டு சொல்லிக்கிறான். ஒன்று குர்ஆன், 2வது அஹ்லு பைத், 3வது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, சுன்னா என்னும் வழிமுறை. 3ஆச்சா? இப்ப அடுத்த பாயிண்ட், இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரசூலுல்லாஹ் அஹ்லு பைத்துகளை விட்டு சென்றாங்க என்பது என்ன? அஹ்லு பைத்துகளை நான் விட்டு சென்றிருக்கிறேன், அவர்களை நீங்கள் பட்டி பிடித்துக் கொள்ளும் காலம் எல்லாம் வழித்தர மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துகளினுடைய அவர்களுடைய சந்ததியிலே தோன்றக்கூடிய மகான்கள், குத்துபு நாயகத்தை போன்ற மகான்கள், ஹாஜா முஹிதீன் சிஸ்தி நாயகம், அபுல் ஹசன் அலி ஷாதிலி நாயகம், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்திலே தோன்றிய பெரும் மகான்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். அவங்கள உங்கள் மத்தியில நான் விட்டு சென்றிருக்கிறேன். அவங்கள நீங்க பட்டி பிடிச்சிப்பீங்கன்னாக்கா நீங்க வழிகட்டு போக மாட்டீங்க. அப்ப அந்த 3 விஷயத்துல ஒன்று குர்ஆன், ஒன்று அஹ்லு பைத், 3வது சுன்னா. அப்ப என்ன கருத்து? என்னுடைய சுன்னாவை இப்பேற்பட்ட மகான்களிடத்துல நீங்க படிச்சு கொள்ளுங்க. என்னுடைய சுன்னா என்ன, என்னுடைய சுன்னாவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்தை, என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறையை, என்னுடைய பிச்சலத்திலே தோன்றக்கூடிய அந்த மகான்களிடத்திலே நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அதனால அவங்களை உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கிறேன். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மகான்கள் மூலமாகத்தான், அவங்க மூலமாக தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா வெளிப்படையா சுன்னான்னு போக வேண்டியதுதான். ஆகரத்துக்கு போட அது சும்மா ஆகும். ஆகரத்துல சும்மா ஒன்று கிடையாது. உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சலத்தினுடைய மஹப்பத் இல்ல, உள்ளத்துல அவுலியாக்கள் நாதாக்களுடைய மஹப்பத் இல்ல, வெளிப்படையா சுன்னாவை பின்பற்றினா போதுமா? போதாது. ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும் இருந்தா போதுமா? அந்த ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு வெளி வரிக்கணும் இல்லையா? 2 ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு, அரசாங்க ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு, உத்தியோகபூர்வமா அடிக்கிறான். அதே ரப்பர் ஸ்டாம்ப் ஒருத்தர் காப்பி பண்ணி அடிச்சு கொண்டான், காப்பி பண்ணி அடிக்கிறான். இப்ப இந்த 2லையும் எதுக்கு வெளி வரிக்கு? இதுக்கு பவர் இருக்கு, ஒன்றுக்கு பவர் இல்லை, ஒன்று போலி. ஆனா வெளிப்படையில் அது அசல் மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் சுன்னாவை பின்பற்றுறது மகான்களின் மூலமாக கற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எது என்பதை மகான்களின் மூலமாக கற்றுக்கொள்ளணும். இமாமுல் ஹதீஸ் நாயகம் மாப்பிள்ளை போய் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய ஒரு கிரந்தத்திலே, மகானி என்ற கிரந்தத்திலே ஒரு இடத்துல ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அக்வாலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃஆலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இதை படிப்பது தான், இதை படித்து இதன் பிரகாரம் ஆகிக்கொள்வது தான் ரசூலுல்லாஹுடைய சுன்னா. அதான் ரசூலுல்லாஹுடைய சுன்னா. அந்த மாதிரி உள்ளபடி ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை பின்பற்றியவர்கள் தான் மகான்கள். அப்பேற்பட்ட மகான்கள் கரீமுல் அஹ்லாக் உடையவர்கள், குத்துபு நாயகம் ரசூலுல்லாஹுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றவர்கள், ரசூலுல்லாஹுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, தீபுல் இஹ்ராம், குத்துபு நாயகத்தினுடைய வேர்வை மனமானதாக இருக்கு. யாருடைய குணம் இது? ரசூலுல்லாஹுடைய குணம். ரசூலுல்லாஹுடைய வேர்வை, அதனுடைய வாசம் எது? முஷ்க் வாசம். முஷ்க் வாசமாக இருந்தது. பாட்டனாருடைய தன்மை பேரரிலே தெரிகிறது. அவருடைய வேர்வை, குத்துபு நாயகத்துடைய வேர்வை கூட வாசமாக இருந்தது. இது நாம சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டதுதான். கிதாபுல பதிவு, பஹஜத்துல் அஸ்ரார் போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள். நாம வார்த்தையால கெட்டுக்கதை அல்ல இது. எனவே குத்துபு நாயகத்தினுடைய வேர்வை கூட வாசமுடையதாக இருந்தது, வாசனையுடையதாக இருந்தது. அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு தீங்கு செய்வதை விட்டும் அவர்கள் மிக தூரமானவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு தீங்கு செய்வதை விட்டும் மிக தூரமானவர்களாக இருந்தார்கள். இஹ்தரமன் நாஸ இலல் ஹக்கி, மக்களை மனிதர்களுக்கு மத்தியிலே நெருக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருசமூகத்திலே கொண்டு போய் நெருக்கி வைப்பான். மகான்கள் மூலமாக தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். மகான்களை விட்டு போட்டு, ரசூலுல்லாஹை விட்டு போட்டு அல்லாஹ் அங்க நிறைய ஒன்று செய்யல, அல்லாஹ்வுடைய வாசல்ல நிரம்பியலார். வேணுமென்று அல்லாஹ் தஆலா செய்த நன்மைக்கு ஏதோ அப்படி நன்மையை தூக்கி போட்டுருவான். எதை போல, ஏதோ கூலிவே ஏதோ ஒரு வேலை செஞ்சாக்கா முதலாளி அப்படி சல்லி எடுத்து கூலியா சார் இந்தா போட்டு தாரா இல்லையா, கூலியை தூக்கி வீசுறா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் தந்துடுவான். அது சந்தேகம்தான். ரசூலுல்லாஹை ஒதுக்கி போட்டு, நாதாக்களை, குத்துமார்களை, அவுலியாக்களை, இறை நேசர்களை ஒதுக்கி போட்டு போனா கிடைக்கிற கூலியும் கிடைக்காது, கிடைக்கிற கூலியும் கிடைக்காது. அப்ப கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களை இறைவனுடைய திருசமூகத்தின்பால் நெருக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, லா யரத்து சாஹிலன், அவர்களிடத்தில் யார் எதை கேட்டு வந்தாலும் திருப்பி அனுப்ப மாட்டான். ஆக குறைஞ்சது தன்னுடைய ஒரு உடுமானத்தையாவது கொடுத்துதான் அனுப்புவான். ஒன்றுமில்லையா, தன்னுடைய உடுமானத்தையாவது கொடுத்துதான் அனுப்புவான். அப்பேற்பட்ட குடைத்தன்மை உடையவர்கள் தான் கௌசுலா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. கேட்டா தருவாங்க, அதனால தான் நாம கேட்கிறோம். தன்னுடைய பாட்டனாட்ட கேட்டு தருவாங்க, தன்னுடைய ரப்பிடத்தில் கேட்டு தருவாங்க, கேட்டு தரக்கூடியவங்க அவங்க. எனவே குத்துபு நாயகத்தை கேட்டாலும் அல்லாஹ் தான் தரக்கூடியவன் அல்ல, அவங்க கேட்க வல்லமை படைத்தவர்கள். நாம கேட்க தெரியாதவர்கள், நாம ரப்பிடத்தில் கேட்க தெரியாதவர்கள். ரப்பையே எங்களுக்கு தெரியாதே, அறிமுகம் இல்லையே, ரப்பையே யாரும் எங்களுக்கு அறிமுகம் இல்லை, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ரப்ப இங்க யாரும் விளங்கல, ரப்ப தெரியல, ரப்ப அறிமுகம் இல்லை. அறிமுகம் இல்லாத ஒருத்தட்ட போய் கேட்கும் போது எப்படி தருவான்? சில நேரங்களில் இறக்கப்பட்டு இந்த பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி கிடைக்கும், அது வேற செய்தி. ரப்பு வந்து அர்ஹமர் ராஹிமீன், ரொம்ப இறக்கமுள்ளவன், அறிமுகம் ஆகிக்கொள்ளாட்டி சில தந்துடுவான். அதான் போட்டு கொண்டீங்க எல்லாத்துக்கும். துனியாவில் ரஹ்மான், ஆகிரத்தில் ரஹீம். பிரிஞ்சுச்சா இல்லையா? துனியாவில் ரஹ்மான், ஆகிரத்தில் ரஹீம். துனியாவில் எல்லாருக்கும் கொடுப்பான், ஆகிரத்தில் அறிமுகமானவர்களுக்கு மாத்திரம்தான் அங்க ரஹீம். அப்ப கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா எதை கேட்டாலும், யார் எதை கேட்டாலும் அவங்க திருப்பி அனுப்புவார். வெறும் கையோடு அனுப்ப மாட்டார், கொடுத்து தான் அனுப்புவார். ஆக குறைஞ்சது தன்னுடைய ஆடையாவது அவங்களுக்கு ஹதியாவாக கொடுத்து தான் அனுப்புவார்கள். அப்பேற்பட்ட மகானாக கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதாபு ஷரீஅத்தி லாஹிருஹு, அவர்களுடைய வெளிரங்கம் ஷரியத்துடைய அதபுகளை பேணி இருந்தது. எல்லா நிலையிலும் அவர்கள் ஷரியத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார். அதே மாதிரி வஅவ்சாஃபுஹு அல் ஹகீகத்து, வஅவ்சாஃபுஹு அல் ஹகீகத்து ஸராஇஹு, ஹகீகத்தான அவர்களுடைய உள்ரங்கம் அவர்களுடைய அந்தரங்கமாக இருந்தது.
கண்ணியத்துக்குரியவர்களே, கௌசுனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா குத்தஸல்லாஹு சுப்ஹானஹு அஸீஸ், அப்பேற்பட்ட அந்த மகானுடைய அந்த மனாத்திகளுடைய இந்த நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்பை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்றேன். நேரம் ஆயிடுச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் கௌசுநாயகத்தை இந்த உலகத்திலே நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த கௌசுநாயகத்தினுடைய ஃபைல் வரக்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு துறையிலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தருவானாக. எல்லா நிலையிலும் அவர்களுடைய மததை எங்களுக்கு தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி اللهم صل على سيدنا